இருங்க 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 ஒரு நிமிஷம். யாரும் என் வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. நான் ஒரு வீடியோவை எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோவை எடுக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு எந்த ஒரு வியூவர்ஸுமே போகிறதில்ல. நான் வந்துட்டு இனிமேல் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருந்தேன். அதாவது சமையல் வீடியோவில் வந்து ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். இனிமேல் அதையவே ஒரு லாங் வீடியோவாக போட்டு அதில் வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக முன்னாடி எல்லோரும் வந்துட்டு தம்ப்லைனை பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஆனால் நானே ஒரு தடவை சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய டைட்டில் நேமே குண்டம்மான்னு சொல்லி தான் நான் வச்சுருப்பேன். ஏன்னா என் லைஃபு பாதித்ததே இந்த குண்டுங்கிற ஒரு வார்த்தையினால் நான் லைஃப்பில் நிறைய விஷயத்த நான் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவிச்சிருக்கிறேன். இந்த குண்டுங்கிற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போட்டுச்சு, என் மேலே இருந்த வெறுப்பு, அந்த ஒரு சின்ன நான் தப்பு செஞ்சால் கூட என் பேரை மென்ஷன் பண்ணாமல் அந்த குண்டி அப்படி தான், அந்த குண்டம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்தி இருக்குது. நான் வந்து வெளியாளுங்கள்னு சொல்ல, வெளியாளுங்களும் சரி, என்னோடய சொந்தமும் சரி, என்னை சொந்தம் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்த இல்லை. அதுக்கு காரணமும் இந்த குண்டுன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. என் படிப்பு இந்த குண்டுனால் பாதியிலே கட்டாச்சு. என் வாழ்க்கையவே புரட்டி போட்ட இந்த குண்டுங்கிற ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திருக்குன்னு சொல்லி நான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு எபிசோடாக போடலான்ட்டு இருக்கேன். என்னோடய வாழ்க்கை வரலாறை பற்றி நான் பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் நான் வாழ்கிற இப்போ வந்து என்னுடைய வயசு 29. இந்த 29 வருஷமாக நான் என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன், எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கேன், என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கு, எதெல்லாம் நடக்காமல் போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இனிமேல் நான் ஒரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். பிடிச்சவங்க எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலை பாருங்கள். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் இதுக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி நொந்து போய் தான் ஒரு வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு கீழே வந்து யாராவது பேட் கமெண்ட் பண்ணி இன்னும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். என் லைஃப் ஸ்டோரி கேட்கணும், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என் வீடியோவை பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னுடைய நேமை சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து மோனிஷா தேவிங்க. என் கணவர் பேர் வந்து கார்த்திகேயன். எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரே ஒரு குட்டி குழந்த இருக்கிறா. அவள் பேர் தனலட்சுமி என்கிற தனஸ்ரீ. பாப்பாவுக்கு வயசு இப்போ தான் 2.5 வயசு ஆகுது. எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் பேபி தாங்க. கல்யாணமும் கல்யாணம் லேட்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 19 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 19, அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு 31 என்னமோ. ஸோ வந்துட்டு கல்யாணம் ஆகி 8 வருஷமாக குழந்த இல்லை. அதுக்கப்புறம் தாங்க பாப்பா பிறந்தா. ஆனால் அது எல்லாமே நான் வரப்போகிற எபிசோடில் எங்கள் 2 பேர்த்துக்கு ஹெல்த் மூலிமா என்ன ப்ராப்ளம், அதுக்கு நாங்கள் என்ன சாப்பிட்டோம், எப்படி எங்களுக்கு வந்து பாப்பா வந்து ஃபார்ம் ஆனால், எப்படி அந்த ப்ரெக்னன்சி டைமில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேங்க. நிஜமாலுமே நான் பட்ட ஒரு கஷ்டத்தை யாராவது கன்சீவாக இருக்கப்போ பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் அதுக்கு முழுக்க காரணம் என்னுடைய உடம்பு வெயிட்டு தான். அது வந்து எனக்கே தெரியும். யார் சொல்லியும் தெரிஞ்சுக்க வேணாம், நானாகவே சொல்லிக்கிறேன். ஆனால் மற்ற ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அந்த குண்டின்னு என்னை வச்சு ரொம்பவே என் மனசை நோகடிச்சிருக்கிறாங்க. நான் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சுருக்கேன்லாம் என்னை ரொம்பவே என் மேலே பழியை போட்டு என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதாவது நான் கொஞ்சம் வாயாடிங்க, அதை நானே சொல்கிறேன். கொஞ்சம் நான் அதிகமாக வாய் பேசுவேன். சீக்கிரமாக எல்லார்கிட்டையும் அடிக்ட் ஆயிடுவேன். கொஞ்சம் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்கன்னா டக்குன்னு அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னன்னா, நானே வந்து என்னை தாழ்த்தி தான் நான் இருந்திருக்கேன். நம்மளாம் குண்டாக இருக்கோம், நம்மளாம் நல்லா இருக்கிறோமா, நம்மளையெல்லாம் யார் வந்து நம்மகிட்ட பேச போகிறா, ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிறா, நம்மளையெல்லாம் யாருக்கு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லியே நான் என் லைஃப்பில் அப்படியே நான் மனசில் பதிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஃப்ரெண்டாக க்ளோஸாக இருந்தாங்கன்னா, அப்பா நமக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்மளை பற்றி கேர் பண்ணவும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்மளை பற்றி யோசிக்கவும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ டக்குன்னு அவங்கக்கிட்ட அடிக்ட் ஆயிடுவேன். அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லைங்க. நான் ஃப்ரெண்டுன்னு அவங்க வந்துட்டாலே நான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். நான் அப்படி தான் என்னோடய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆனால் எவ்வளவோ பேர் என் கூடவே இருந்து எனக்கு நம்பி துரோகம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ பேர் என் கூடவே இருந்து என்கிட்டயே நல்லா பேசி என்னை பற்றி போய் பின்னாடி பேசியிருக்காங்க. இன்னை வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே எனக்கு தெரியுங்க. ஆனால் நான் எப்படி தெரியுமாங்க, முதுகுக்கு பின்னாடி பேசுகிறதெல்லாம் காற்றோடு கலந்ததுங்க. அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் கடவுள் கூலி கொடுப்பாரு. ஏன் முன்னாடி பேசுகிறீங்களா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல நான் ரெடியாக தான் இருக்கேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ நான் யூடியூப் சேனல் நடத்துகிறத கூட நிறையா பேர்
தப்பாக தான் சொல்கிறாங்க. இவளுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா, கம்முன்னு இவெல்லாம் வேலைக்கு போய்கிட்டு ஒழுங்காக பிள்ளைய பார்த்துக்கிறத விட்டுட்டு எதுக்கு இவள் யூடியூப்லாம் ஆரம்பிச்சிட்ருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் யூடியூப் வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான இது என்னென்னா, நானும் எதுலையாவது ஒன்று சாதிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. நான் லைஃப்பில் எதுலேயுமே நான் சாதிக்கவே இல்லை. என் படிப்புலேயும் நான் தோற்றுட்டேன். 2வது என்னோடய ஹெல்த் விஷயத்துலேயும் நான் தோற்றுட்டேன். 3வது என் வாழ்க்கையிலையும் நான் தோற்றுட்டேன். நான் எல்லாத்துலேயும் தோற்றுக்கிட்டே தாங்க இருக்கேன். அட்லீஸ்ட் இதுலையாவது நான் ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எவ்வளவோ தடைகளை மீறி எவ்வளவோ பேர் என்னை அசிங்கமாக திட்டியும் கேவலமாக பேசியும் எப்படியாவது நான் ஜெயிக்கணும்னு நினச்சி இந்த யூடியூப்பை நடத்திட்டுருக்கேங்க. ஆனால் இதில் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்கங்க. நான் இன்னும் மானிட்டேஷனே ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிணறு நான் தாண்டிட்டேன். 2500 வாட்ச் ஹவர் எடுத்துட்டேங்க. இன்னும் ஒரு 1500 வாட்ச் ஹவர் எடுத்துட்டா நான் மானிட்டேஷன் ஆயிடுவேன். ஆனால் அதுங்களாரையே யூடியூப்காரங்க வந்து ஒரு பெரிய ஸ்கீமை போட்டாங்கங்க. 8000 வாட்ச் ஹவர் எடுக்கணும், 20 மில்லியன் வியூவர்ஸ் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி மாதத்துலேருந்து அதை வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து அதை நடைமுறைக்கு கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுங்களாரையே நான் அட்லீஸ்ட் இந்த யூடியூப்பில் அந்த 1500 வாட்ச் ஹவர் எடுக்கணுங்க. அந்த 1500 வாட்ச் ஹவர் நான் எடுக்கிறது உங்கள் எல்லார் கையில் தான் இருக்குது. நீங்கள் மனசு வச்சு என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நான் போடுற வீடியோவையும் நான் போடுற லைவையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நான் மானிட்டேஷன் ஆகிடுவேங்க. 3/4 நான் வந்துட்டேன். இதில் தோல்வி ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக என்னை தோற்று போகாமல் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை ஜெயிக்க வைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்புக்குள்ளே வந்த காரணம் அதுதாங்க. நான் எதுலையாவது ஒன்று ஜெயிக்கணும். என் படிப்பு விஷயத்துலேயும் நான் தோற்றுட்டேங்க. 9th தான் படிச்சிருக்கேன். உடம்பும் நான் நல்லா ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினச்சேன். பட் அதுவும் என்னால் முடியல. நான் வந்து சாப்பிட்டதுனால பாதி குண்டானனா, மீதி வந்து எங்கள் குடும்ப இதுன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. பரம்பரையோட இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேர் என்னடா சொல்லுவாங்க, பரம்பரை ஜீன்ஸு, அது மூலிமா கொஞ்சம் நான் குண்டாயிட்டேங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் நம்ம அதை பற்றி யோசிக்க முடியாது. நான் இளைக்கணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் என்னால் இளைக்க முடியல. ஆனால் நான் இன்னமும் ட்ரை பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். உடம்பு இளைக்கணுங்கிறதுல நான் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். கூடி சீக்கிரம் நம்ம இளைச்சிடலாம். டயட்டு இது ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். பண்ணிடலாம். என்னோடய லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை வரலாறு, நான் பிறந்தப்பயே சொன்னாங்களாங்க, என்ன போய் 2வது பொட்டை பிள்ளையா, எங்கள் வீட்டில் 2 பொண்ணு, ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா, 2வது நான், 2வது நான் பொட்டை பிள்ளையாக பிறந்துட்டேன்னு சொல்லி, என்னது 2வதும் பொட்டை பிள்ளையா, இந்த குழந்தை வேண்டாம், இதை வந்து என்னது சொல்லுவாங்க, இந்த பாத்ரூமில் டாய்லெட்டில் போட்டு இவளை தண்ணி ஊற்றி விடுங்க, இவள் போகட்டும், 2வதும் பொட்டை பிள்ளையாக பிறந்து வந்து நம்ம உயிரை எடுக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாங்க. நான் பிறந்தப்பயே என்னை வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்முனா அன்றைக்கே என்னை டாய்லெட்டில் போட்டு தண்ணியை ஊற்றி இருந்தால் கூட இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கி என்னை விட்டுட்டாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். நான் சந்தோஷமாக இருந்த காலம்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த காலத்தை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளோ மணி நேரம் சமையல் பண்ணியம்மா, என்னதான் அப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக லாஸ்ட்டாக இந்த வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம் பொரிச்சிருக்கேங்க. என்னோடய செகண்ட் பார்ட்டை பார்க்க வெயிட் பண்ணுங்கள். பாய்.